அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். குட்டி கதையும் குதூகல சிந்தனையும் ரொம்ப அற்புதமான பகுதி இது. பாருங்கள், ஒரு மாட்டு கொட்டகை, அதில் ஒரு பசுவும் கன்றும் கட்டி போட்டிருக்கு. பக்கத்துலேயே ஒரு ஒரு 3-4 செம்மறி ஆடுகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டுடைய அந்த ஓனர் பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காய்கறி சோறு, பசும்புல், அகத்திக்கீரை இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பசுவும் கண்ணையும் தாண்டி கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் அந்த 4 செம்மறி ஆடுகள். அந்த செம்மறி ஆடுகள் போட்டுட்ருக்கிறாரு. இந்த பசுவும் கண்ணுக்கும் என்ன பண்ணுறாரு, வைக்கோல், புண்ணாக்கு, இந்த கழிநீர், அந்த தண்ணீர் இதெல்லாம் தான் வைக்கிறார். இந்த செம்மறி ஆடுகளுக்கு மட்டும் நல்லா போட்டு இந்த பசுமுள், அகத்திக்கீரை, காய்கறி சோறையே கொடுத்துட்ருக்கிறாரு. ஒரு நாள் இந்த கண்ணுக்குட்டி கேட்டுச்சான் பசுக்கிட்ட, அம்மா நீ காலையில் 3 லிட்டர் பால் கொடுக்குற, சாயங்காலம் 3 லிட்டர் பால் கொடுக்குற, நமக்கு அவன் பாருங்கள் அந்த கழிநீர் தண்ணியையும் புண்ணாக்கையும் தவிடையும் இதை தான் கொடுக்குறான். ஆனால் அந்த செம்மறி ஆடுங்க விட்டு சும்மாவே இருக்குது. அதுக்கு பாரு காய்கறி சோறு கொடுக்குறான், பசும்புல் கொடுக்குறான், அகத்திக்கீரை கொடுக்குறான். எப்படி பாருங்கள், ஓரவஞ்சனை பண்ணுறான் பாருங்கள். யார் இந்த வீட்டுக்காரன் ஓரவஞ்சனை பண்ணுறாம்மா அப்படின்னு இந்த கண்ணுக்குட்டி சொல்லிச்சான். உடனே பசு சொல்லிச்சான், அந்த பாரு, எப்போவுமே அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கக்கூடாது. நீ என் வயிற்றில் இருக்கிற போது கூட அவன் காய்கறி சோறு கொடுத்தான், அவன் எனக்கு அகத்திக்கீரை கொடுத்தான், பசும்புல்லை கொடுத்தான். இப்போ நீ வளர்ந்துட்ட, நானும் முன்ன 5 லிட்டர் பால் கொடுத்தேன், இப்போ 3 லிட்டர் தான் கொடுக்குறேன். அதனால் அவனுக்கு தெரியும் நாமெல்லாம் அந்த வீட்டுக்காரனுக்கு அவனுக்கு உரிமை ஆகிட்டோம். அதனால் நாம் எப்போவுமே அவனை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது. நாம் என்ன கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம கடமையை செய்யணும். அதனால் அடுத்தவங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு இப்போ எப்பவுமே பார்க்காத அப்படின்னு இந்த பசு சொல்லிச்சான். இல்லை இந்த வீட்டுக்காரன் துரோகம் செய்கிறான், உங்களுக்கு தெரிலம்மா, நீ 6 லிட்டர் பால் கொடுக்குற ஒரு நாளைக்கு, அங்கே ஒன்றுமே கொடுக்கல அவனை பாரு, அவன் கொடுக்குறான், அவனுக்கு தெரிலம்மா, புரியலம்மான்னு அந்த கண்ணுக்குட்டி வருத்தப்பட்டுச்சான். இது என்னாச்சான், இதே மாதிரி ரெகுலராக அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறான்னா, அதே மாதிரி காலையில் இதே மாதிரி இந்த பசுவையும் கண்ணையும் தாண்டி கொண்டு போய் அதே மாதிரி வச்சுருந்தானா, அந்த செம்மறி ஆடுகள் கொழுக்க வச்சுட்டு இருந்தானா. இப்படியே ஒரு 3 மாதம் பண்ணும்போது இது கண்ணுக்குட்டிக்கு மட்டும் இது பிடிக்காமல் இருந்தது தான். பசு அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தது, அதே மாதிரி ரெகுலராக கொடுத்துருந்தது தான். 90 நாள் ஆன பிறகு 91வது நாள் தீபாவளிக்கு முன்னாலாம் அந்த மாட்டு கொட்டகையில் அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணானா, பட்டாக்கத்தியை தீட்டுறானா, சொர தீட்டுறானா. தீட்டின உடனே கண்ணுக்குட்டி பயந்துச்சான். அம்மா இந்த வீட்டுக்காரன் பட்டாக்கத்தி தீட்டுறாமா, என்ன பண்ண போகிறான்னு தெரியலம்மா, நம்மளை தான் வெட்ட போகிறானாம்மாண்ணா. அவசரப்படாத, அமைதியாக இருக்கு, கவனி, நீ அமைதியாக இரு, ஒன்றும் அதை பற்றி நீ கவனிக்காத அப்படின்னு சொல்லிச்சான் பசு. அதே மாதிரி இந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணானா, தீட்டி இந்த பசுவையும் கண்ணையும் அந்த கன்றையும் தாண்டி போகிறானா. தாண்டி போய் அந்த 4 செம்மறி ஆடுகளையும் வளர்த்தான் பாருங்க, சரக்குன்னு போட்டானா. இப்போ சொல்லிச்சான் பசு, பத்தியா, யாருக்கு நீ பசும்புல் கொடுப்பான்னு சொன்னியோ, யாருக்கு காய்கறி சோறு கொடுப்பான்னு சொன்னியோ, யாருக்கு அகத்திக்கீரை கொடுப்பான்னு சொன்னியோ, பாத்தியா, இது மாதிரி கொழுக்க வச்சு, பார்த்தீங்களா, கொழுக்க வச்சு என்ன பண்ணுறதுக்கு வச்சான், அவன் கடைசியில் வெட்டுறதுக்கு வச்சான். அது மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நாம் தீயவர்களை கொழுக்க வைப்பாங்க இறைவன். இந்த இயற்கை கொழுக்க வைக்கும். தீயவர்கள் நல்லா வளர மாதிரி தெரியும், ஆனால் அவங்கள ஒரேடியாக போட்டுறோம். நல்லவங்களுக்கு தேவைப்படும் போது நல்லது கொடுக்கும், தேவைப்படும் போது அவங்களுக்கு நல்லதை கொடுக்குற மாதிரி சமயங்களில் நல்லது இல்லாத சுமாராக தான் கொடுக்கும், ஆனால் அவங்கள என்றைக்கும் வாழ வைக்கும். இப்போ நீயும் நானும் இருக்கிறோம், நம்மளை என்னைக்கும் வெட்ட போகிறதில்ல. ஆனால் அந்த செம்மறி ஆடுகளுக்கு ஒன்றுமே செய்யணும்னு சொன்னியே, கொழுக்க வச்சான் பற்றியா, ஏன் அப்படி தான் விட்டுவான். அப்போ இந்த தீமையையும் நன்மையும் இதில் புரிஞ்சுக்கன்னு சொல்லி ஒரு அற்புதமான கதை சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, தீயவர்களை நிறைய கொழுக்க வச்சு நிறைய புசுன்னு வர மாதிரி தெரியும், திடீர்னு வெட்டப்படுவாங்க. அதனால தான் இயேசுநாதர் சொல்லுவார், நெடுன்னு வளர்ந்த மரம், சீக்கிரம் வளர்கிற மரம் வெட்டப்படுவோம்னுவாங்க. அது என்னென்னா அவர் சொன்னது நல்லதுக்கு சொன்னார். ஒரு நல்லவர்கள் எப்போவுமே நேரடியாக இருந்தால் கூட அவங்க சீக்கிரம் வெட்டப்படுவோம் அப்படின்னுவார். அவருக்காகவே சொன்னது அது. இந்த இங்கே பாருங்கள், சாதாரணமாக ஒரு பெரிய ஒரு அரச மரத்தினுடைய கீழே ஒரு பிள்ளையார் சிலை இருந்ததா. அது மேலே ஒருத்தர் என்ன பண்ணான்னா, அந்த சிலைக்கு எதிர்க்க காலை நீட்டி ஆப்போசிட்டாக படுத்திருந்தானா, விநாயகர் சிலைக்கு ஆப்போசிட்டாக படுத்திருந்தானா. இந்த காலை அவருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு தலையை அந்த பக்கம் வச்சுருந்தானா. இந்த விநாயகர் கேட்டாராம், ஏண்டா பாடி, ஏண்டா இப்படி என் கால் முன்னாலே என்னை உதைக்கிற மாதிரி வச்சுருந்து நீ படுத்துங்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னானா, யோ நானாவது பரவாயில்லையா, உனக்கு முன்னால் காலடி தான் படுத்துங்கிறேன், அதுவும் அங்கே பாரு ஆலமரத்தும் கீழே ஒரு விநாயகர் சிலை இருக்குது, அது மேலே ஒருத்தன் உட்காந்துக்கின்னு காலை ஆட்டிகிட்டு இருக்கிறான் பாரியா விநாயகர் சிலை மேலே உட்காந்துக்கின்னு, அவனை என்ன சொல்லுவேன் நீ அப்படின்னா இவன். அதுக்கு அந்த விநாயகர் சொன்னாராம், அப்பா அடுத்த வாரம்
அவனுக்கு முடக்கவாதம் கொடுத்து அந்த 2 காலையும் நான் முடக்க போகிறேன், அந்த முடக்குவாதம் வர்ற வரைக்கும் அவன் ஆட்டமேனு விட்டுருக்கேன், உனக்கு வேணுமா முடக்கவாதம்னு சொல்லுன்னு சொன்ன உடனே ஐயோ வேண்டான்னு திருப்பி படுத்துட்டானான். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் அந்த குட்டி கதைகளை ஏன் சொல்லுவாங்கன்னா, நாம் என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் தீமைகளை நாடி நாம் செய்யும்போது இந்த உலகம், அதனால தான் புல்லறிவாண்மை சொல்லுவார், உலகம் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையாக வைக்கப்படும் சொல்லுவாங்க. தெய்வம் தேவாதைகள் இதெல்லாம் சொன்னாங்க பாருங்க, இந்த இயற்கையை வணங்கணும். அதனால தான் முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது, அவங்கெல்லாம் சும்மா சொல்லிட்டு போல. அதாவது குழந்தைகளுக்கு ஒரு பொம்மை கொடுத்து ஏமாத்துற மாதிரி, ஏன் பொம்மை கொடுத்து ஏமாத்தலை அவங்க, அப்படி பண்ணால் தான் ஈஸியாக பதியுன்ற மாதிரி இந்த சின்ன சின்ன ஊமை கதைகளெல்லாம் சும்மா சொல்லிட்டு போகல அவங்கெல்லாம். இதெல்லாம் இந்த குட்டி கதைகளெல்லாம் இந்த உள்வாங்கணும் நாம். ஏன்னா மனிதனுடைய அந்த வாழ்வியல் உங்களுக்கு புலப்படும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்களுக்கு அந்த தன்மையே உங்களுக்கு வரும். உங்களுக்கு நாங்கள் என்ன தான் ஒரு வாக்கியமாக சொன்னாலும், என்ன தான் தத்துவமாக சொன்னாலும், என்ன தான் அந்த உண்மைகளை நாங்கள் ஒரு சென்டென்ஸில், அதாவது ஒரு வாக்கியமாக சொன்னால் கூட அது நமக்கு பதியாது. இந்த மாதிரி குட்டி கதைகள் என்றைக்குமே மறக்காது. அதனால தான் அந்த குட்டி கதைகள் குதூகலமான சில விஷயங்கள் சொல்கிறான் பாருங்க. உலகம் உண்டு என்பது இல்லைன்னு சொன்ன பாருங்க, இந்த உலகம் இருக்கிறதுங்கிறத, இந்த உலகத்தில் எதாவது உண்மையன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் நீங்கள் மறந்தீங்கன்னா, அதை இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய பேய் அவன், அதான் அழகைன்னா பேய்னு அர்த்தம். அப்போ நாம் இந்த முன்னோர்கள் சொன்ன வழியை மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கதைகளெல்லாம் பயன்படணும்.